தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறோம்னு தெரியுது. யாக்கோபே எங்க இருக்குன்னு தெரியல. கரெக்டா? அப்பா நினைச்சுக்காதீங்க. கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க. நீங்கள் சொந்தமடை படிக்க விசுவாசமுள்ள ஜெபம் விஞ்ஞானியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நல்லா கவனிங்க. அப்போ இது ஒரு வகையான ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம். விஞ்ஞானியை என்ன பண்ணுமா? ரட்சிக்கும். ரட்சிக்கும் என்றால் சுத்தமாக்கும், அவனை குணப்படுத்துவான். அப்போ விசுவாசியுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, சுகம் கிடைக்கிறது. கரெக்டா? சுகம் கிடைக்கிறதா இல்லையா? வசனம் சொல்லுகிறது. இது இது நம்மை போன்றவர்கள், நம்மை போன்ற விசுவாசிகளுடைய ஜெபம். கரெக்டா? இரண்டாவது ஜெபம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். உமக்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இது யாருடைய ஜெபம்? ஆண்டவருடைய ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவை நோக்கி ஆண்டவர் வேண்டுதல் செய்தாராம். எப்படி செய்தார்? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் தயவு செஞ்சு நீக்கிருங்க. இது கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலி வருமே. ஆணியார் அடிக்கிறது சாதாரணமா? கால் வலிக்குமே, கை வலிக்குமே, நாளெல்லாம் தொங்கணுமே, ரத்தம் சிந்தனுமே, முள்மொழி வைப்பாங்களே, திட்டுவாங்களே, துப்புவாங்களே, அடிப்பாங்களே, கேவலப்படுத்துவாங்களே. இந்த பாத்திரம் வேணாம் ஆண்டவரே கேட்கிறாரு. இன்னொன்னு கேட்கிறாரு. அங்கேயே என்ன கேட்கிறாரு? ஐயோ,